நாம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமாங்க, எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் அவர் நம்மளை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு உண்டான்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், அல்லது பாவ பாரத்தினால் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை நம்முடைய இருதயத்தில் சூழ்ந்து இருக்கலாம். நம் தேவனிடத்தில் அறிக்கை எடுக்கிற வேளையில் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை ஒரு சில பாவங்களே நம்ம வலிக்கு விழுந்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், எவ்வளவோ ஜெபித்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்க வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். ஒரு நம்மிடத்தில் என்னென்ன பலன் உண்டு, என்னென்ன பலவீனம் உண்டு என்பதை தேவாதி தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா நம்மளை சிருஷ்டித்தவர் அவர் தான் இல்லையா? அதனால் கலங்காதீங்க, அவரிடத்தில் நாம் மனம் திருவோம். இளைய மைந்தன் தன்னுடைய தகப்பனிடத்தில் சண்டையிட்டு சொத்தை பிரித்து துன்மார்க்கத்தில் எல்லா சொத்தையும் இழந்து திரும்ப மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்தில் வர இல்லை, தகப்பன் அவனை அணைத்து வருந்தி வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்து செய்கிறான். அப்படிப்பட்ட தகப்பன் தாங்க. அதற்கு மேலான தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். சிறு வயதிலே ஒரு 16ஆம் வயதில் நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு 3 நாட்களாக என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டேன். ஆனால் மன்னிப்பே கிடைக்கல. ஆனால் நான் ஒரு சகோதரி, 6ஆம் வகுப்பு படிக்கிற சகோதரி, அவங்களுக்கு கொஞ்சம் தரிசனம் உண்டு. அவங்க செபிக்கச்சில் அவங்க சொன்னாங்க, அக்கா, நீங்கள் சிறு வயதில் நீங்கள் பேசின வார்த்தை தான் தேவனை துக்கப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் சொன்னாங்க. நான் தேவனிடத்தில் அந்த வார்த்தையை சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அன்றைக்கு நாம் பெற்ற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆமாங்க, நாம் எந்த இடத்துல நம்ம பாவம் செய்கிறோமோ அந்த இடத்த நம்ம அறிக்கை இடத்துல கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார், தயை பெருத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகவே.